ஆனால் எங்கள் டீம்கிட்டே நம்ம வந்து கிளியராக சொல்லிட்டோம். எல்லா வீடியோலையுமே பெய்ட் ப்ரொமோஷன் மேலே பார்த்துருவீங்க. என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்கும் மோஸ்ட்டாக அந்த வீடியோஸ் எல்லாம் இல்லை நான் சும்மா vlog பண்ணுறேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக இருக்காது. பெய்ட் ப்ரொமோஷன் மேலே போடாமல் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன்னா போட்டிருக்கோம். அது மாதிரி முன்னாடி இப்போ நிறையா ஏன்னா நான் 2500 வீடியோ போட்டிருக்கேன். டெய்லி வீடியோ போடுவேன். அண்ட் எல்லா அப்லோடும் நானே பண்ணுறது கிடையாது. நான் வந்து முட்டை கொடுத்துக்கிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு முட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் இப்போ கிடையாது. ஏன்னா யாருமே வந்து என்னை வந்து அஃபண்ட் பண்ணலை இப்போ இந்த விஷயத்துக்கு. ஒரு திங் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இப்படி தான் இருப்பாங்களா? அப்போ இன்ஃப்ளூயன்ஸ்னால இதானா, இன்ஃப்ளூயன்சர்ஸோட மைண்டே இதானா அப்படின்ற மாதிரி பீப்புள் ஷுடன்ட் திங்க். வி ஆர் நாட் ஆல் லைக் திஸ். எனக்கு சில இன்ஃப்ளூயன்சர் தெரியும், அவங்களாம் வந்து ரொம்ப லெஜிட்டாக ரொம்ப நியாயமாக இருக்க ஆளுங்க அப்படின்னு என்னால் சொல்கிறது கூட இப்போ எனக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து இவங்க லெஜிட்டாக இருக்காங்க, ஏன்னா இவங்க வந்து அடுத்தவங்களை கால் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க பார்த்தா கடைசியில் அவங்களும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. காசு வந்து நம்மளை எப்படிலாம் மாற்றுது பார்த்தீங்களா? ஒரு ஆஸ் அ கம்யூனிட்டியாக வந்து how we have changed in just in ஒரு பாஸ்ட் 5 years. This is too bad.